ஐயையோ அண்ணாமலையை மாத்திட்டாங்க, அவரை வந்து இது பண்ணிட்டாங்க, ஐயையோ கேசவநாயகத்தை மாத்திட்டாங்க, அவர் மேல இப்படின்னு அவங்கள பத்தி தவறுதலாகவும் பேசுறது, இல்ல சில பேர் வந்து அவங்களுக்கு ஆதரவா பேசுறன்ற முறையில இயக்கத்தை சங்கத்தை வந்து தவறா பேசுறது. வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியோட மாநில அமைப்பு பொதுச் செயலாளராக இருந்த திரு கேசவநாயகம் அவங்களுக்கு சங்கத்திலிருந்து புதியதொரு பொறுப்பு அறிவிச்சு அந்த பணிக்காக அவரை நியமிச்சிருக்காங்க. இது வழக்கமாக சங்கத்தோட பிரச்சாரகர்களுக்கு எந்த காலத்தில் எந்த மாதிரியான வேலைகள் ஒதுக்கணும், இந்த இடங்களுக்கு எந்த பரிவார அமைப்புகளுக்கு அனுப்பணும், இல்லை சங்கத்திலே என்ன பொறுப்புகள் ஒப்படைக்கணுன்றது வந்து சங்கத்தோட முடிவு. இது தொண்டு தொட்டு காலங்காலமாக இருந்து வர்ற விஷயம். இதில் என்ன புதுசாக கந்துட்டாங்கன்னு சொல்லி இந்த பத்திரிகைக்காரங்கள் ஆரம்பித்து கையில் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்க ஒவ்வொரு சோசியல் மீடியாக்காரங்களும் தன் சொந்த விருப்பு வெறுப்புகளை வந்து கருத்தாக பதிவு பண்ணிக்கிட்டு தெரியுதான்னு தெரியல. இது நமக்கு வந்து தேவையில்லாத விவாதம். இது வழக்கமான நடைமுறைன்ற தெரிஞ்ச நம்மளோட சங்கத்தை சார்ந்தவங்களை தாண்டி வந்து கட்சியில் இருக்க எல்லா பேரும் வந்து இதை புரிஞ்சுக்கிறாம இதை விமர்சனம் பண்ணுறதை தவிர்க்கணும். கட்சிக்கு புதுசாக இன்னைக்கு நேற்று வந்த ஆளுக வழக்கமாக இதெல்லாம் பேசுறது தான். ஏன்னா அவங்க வந்த காலத்துல இருந்து தனக்கு பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது, தனக்கு பிடிச்சவங்கள மட்டுமே வந்து ஃபாலோ பண்ணுறது, இல்லை அவங்கள மையப்படுத்தி மட்டுமே வந்து பொறுப்புகளுக்கான மூவ்மெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நடக்கிற ஆளுங்க. அவங்க புரிஞ்சுக்கிறாம பேசுவாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் காலங்காலமாக 30-40 வருடமாக இந்த சங்கத்தை பற்றியும் கட்சி பணியை பற்றியும் தெரிஞ்ச நபர்கள் இதை பற்றின விமர்சனங்களை தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். நமக்கு தெரிய இப்படி ஆளுக கூட முதல்ல எனக்கு தெரிஞ்சு இதே பொறுப்பில் இருந்தது திரு இலகணேசன். அவங்க இருக்கிற வரைக்கும் இதே மாதிரி பேசுனீங்க. என்னைக்கு இந்த வந்து மாத்துறாங்களோ அன்னைக்கு தான் கட்சி உருப்படும், இவர் அப்படி இருக்காரு இப்படி இருக்காரு, இவர் சரியில்லை, யாரையும் கண்டுக்கிற மாட்டாரு, மதிக்க மாட்டாரு, அப்படி இப்படின்னு பேசுனீங்க. சரி, அது ஏதோ பேசுனீங்க, புரியலை, விட்டோம். அதுக்கு அடுத்தபடியாக திரு மோகன்ராஜில் அவங்க வந்தாங்க. அவங்க வந்தோன்னா ஐயோ இவருக்கு அவர் பரவாயில்ல, இவர் என்ன இவ்வளோ மோசமாக இருக்காரு, இவர் அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாருன்னு துதிப்பாடுனீங்க, வச்சிங்க, விமர்சிச்சிங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு. சரி, அது முடிஞ்சு அவரோட காலம் முடிஞ்சு அடுத்து கேசவநாயந்தி வந்தாங்க. அவர் வந்தோன்னா மோகன்ராஜில் பரவாயில்ல, இதுக்கு வந்து இவர் வந்து அவரை விட இப்படி இருக்காரு அப்படி இருக்காருன்னு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தான். சரி, இதெல்லாம் விட்டுருங்க. அதுக்கு அடுத்தபடியே இனி அடுத்து யாரை போட்டாலும் இதே வேலையைத்தான் செய்வீங்க போல இருக்கு, இதே மாதிரி தான் பேசுவீங்க போல. ஆக 30 வருடத்துக்கு மேலே பணி செய்கிற நம்மளே இப்படி இருந்தோம்னா புதுசாக வர்றவங்க என்ன செய்வாங்க? அப்போ வந்து தொடர்ச்சியாக ஒரு பொறுப்புக்கு வர்ற ஒருத்தரை வந்து விமர்சனம் மட்டுமே பண்ணுறோம்னா அப்போ அந்த பொறுப்புக்கு வர்ற நபர்களோ வந்து தவறா, இல்லை அதை பற்றின நம்மளது பார்வை தவறான்றதை நம்ம தான் யோசனை பண்ணணும். என்ன, நமக்கு இது தேவையில்லாதது. சங்கத்துல இருந்து அந்த இடத்துக்கு யாரை வேணுமாலும் போட்டு போறாங்க. அவர் நம்மளை கண்காணிக்க வழி நடத்த சில சங்கத்தோட சட்டத்திட்ட நடைமுறைகளையும் வேலை முறைகளையும் சொல்லி கொடுக்க வர்றாரு. அதை நமக்கு பிடிக்குது பிடிக்கல, அதை செஞ்சுட்டு போகணும். அதை விடுத்துட்டு அவங்கள விமர்சனம் பண்றதுனால நம்ம வேலையில இருந்து தப்பிச்சுக்கலாம் நினைக்கிறது தப்பு. நம்ம கிட்ட ஏதாவது குறை இருக்கா, நம்ம வார்டு சரியா இருக்கா, நம்ம கிளை சரியா இருக்கா, நம்மளோட தொகுதி சரியா இருக்கா, நம்ம மாவட்டம் சரியா இருக்கா அப்படின்ற அளவுகோல் எடுத்து நம்மளோட சக்திக்கேற்ப நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். நடக்கிறது நடக்கட்டும், யார் வேணாலும் அந்த பொறுப்புக்கு வரட்டும், யார் பின்னாடியும் யார் வேணுமாலும் போகட்டும். ஐயையோ அண்ணாமலையை மாத்திட்டாங்க, அவரை வந்து இது பண்ணிட்டாங்க, ஐயையோ கேசவநாயகத்தை மாத்திட்டாங்க, அவர் மேல இப்படின்னு அவங்கள பத்தி தவறுதலாகவும் பேசுறது, இல்ல சில பேர் வந்து அவங்களுக்கு ஆதரவா பேசுறன்ற முறையில இயக்கத்தை சங்கத்தை வந்து தவறா பேசுறது, கட்சியை தவறா பேசுறது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துட்டு நம்ம வேலையை நம்ம செய்வோம். கட்டாயம் நமக்கான உழைப்புக்கான நல்ல ஒரு பிரதிபலன் வந்து இறைவன் நமக்கு கொடுப்பான். இது ஆண்டவனால வந்து உருவாக்கப்பட்டு இந்த தேசத்துக்காக வழி நடத்தப்படுகின்ற ஒரு விஷயம்ன்றது வந்து சங்கமும் பரிவார அமைப்புன்ற நம்பிக்கை உள்ளவங்க அதை பத்தி மட்டும் வேலை பார்ப்போம். சுயநலமாக சுய பலமாக நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் விமர்சனம் பண்றது, நம்ம தான் இதுக்கு ஓனர்ன்ற முறையில மாறுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து தவிர்த்துட்டு நம்மளோட வேலைகளை நம்ம செய்யறதுல கவனம் செலுத்துவோம். வர்ற 2026 திமுகவை தொட சேர்ந்து இந்த தமிழக மண் வந்து ஆழ்வார்கள் நாயன்மார்கள் மண்ணு, ஆன்மீக மண்ணுன்றதை நிரூபிக்கிறதா இன்னைக்கு நமக்கு இருக்கிற முதல் கடமை. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்ன்ற மட்டுமே பிளான் பண்ணுவோம், அதுக்கான வேலைகளை செய்வோம்.
தயவு செஞ்சு விமர்சனங்கள் விட்டு அடுத்த வேலை நம்ம வேலை என்னன்றதை யோசிப்போம். அந்த இடத்துக்கு யார் வந்தாலும் அவங்க சொல்ற வழிப்படி நம்ம வழி நடத்தி செல்வதற்கு நம்ம தயார் பண்ணி போகிறது தான் நமக்கு சரியான வழிமுறையாக இருக்கும். அதை மட்டுமே செய்யணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.